السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் இந்த சூறாவை 70 தடவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த சூறாவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நமக்கு உடனே பதில் வழங்குவான். நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி வைப்பான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே 114 சூறாக்களை வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது. சில சூறாக்களுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். அதிலே ஒரு சூரா தான் சூரத்துல் இஹ்லாஸ். இந்த சூரத்துல் இஹ்லாஸுக்கும் ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மிகவும் சிறந்த ஒரு சூரா, அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சூரா இந்த சூரத்துல் இஹ்லாஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூரத்துல் இஹ்லாஸினுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சஹாபாக்களை பார்த்து, உங்களில் யாராவது குர்ஆனினுடைய ஒரே இரவில் குர்ஆனினுடைய 3இல் ஒரு பகுதியை உங்களில் யாராவதாவது ஓத முடியுமா என்று கேட்டதற்கு அங்கிருந்த சஹாபாக்கள் கூறினார்கள், யா ரசூலுல்லாஹ், எவ்வாறு ஒரே இரவில் குர்ஆனினுடைய 3இல் ஒரு பகுதியை ஓதுவது என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரத்துல் இஹ்லாஸை ஒரு தடவை ஓதினால் குர்ஆனினுடைய 3இல் ஒன்றை ஓதியதற்கு சமனாகும் என்று கூறினார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு சிறப்புகள் நிறைந்த சூரா இந்த சூரத்துல் இஹ்லாஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று வீட்டிலே பரக்கத் அதிகரிக்க வேண்டுமா, நீங்கள் வீடுகளுக்கு நுழையும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சலாம் கூறிவிட்டு அதே போன்ற சூரத்துல் இஹ்லாஸை யார் ஓதிவிட்டு வீடுகளுக்குள் நுழைகிறார்களோ அவர்களுடைய வீட்டிலே அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்துகின்றான். அதே போன்று இந்த சூறாவிற்கு இன்னும் ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தாரை ஒரு வேறு நாட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அந்த கூட்டத்திற்கு ஒருவரை அமீராக, தலைவராக நியமிக்கிறார். அந்த கூட்டம் அந்த நாட்டுக்கு சென்று திரும்பி வந்ததும் அதில் இருந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறுகிறார்கள், நீங்கள் இந்த கூட்டத்திற்கு அமீராக தெரிவு செய்தவர், தலைவராக தெரிவு செய்தவர் ஒவ்வொரு நாளும் தொழுகைகளில் ஈடுபடும் பொழுது சூரத்துல் இஹ்லாஸை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள், ஒவ்வொரு ரக்காயத்திலும் சூரத்துல் இஹ்லாஸை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஏனைய சஹாபாக்கள், அங்கே இருந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறைப்பாடு செய்கிறார்கள். இதனை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தலைவரை, அந்த அமீரை அதாவது அமீரிடம் கேட்கிறார்கள், என்னவென்றால், நீங்கள் ஏன் ஒவ்வொரு தொழுகைகளிலும் சூரத்துல் இஹ்லாஸை ஓதினீர்கள் என்று கேட்டதற்கு அந்த சஹாபி கூறுகிறார், எனக்கு சூரத்துல் இஹ்லாஸ் மிகவும் பிடித்தமாக இருக்கின்றது, இதனால் தான் நான் சூரத்துல் இஹ்லாஸை ஒவ்வொரு ரக்காத்திலும் ஓதினேன் என்று கூறியதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் சூரத்துல் இஹ்லாஸை நேசித்ததன் காரணமாக அல்லாஹ் உங்களை நேசிக்கின்றான் என்று கூறினார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூரா, அல்லாஹ்வினுடைய சிஃபத்துக்களை கூறக்கூடிய சூரா, அல்லாஹ்வினுடைய 5 தன்மைகளை கூறக்கூடிய
அற்புதமான ஒரு சூரா. நாம் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் இந்த சூறாவை 70 தடவை ஓதுவோம். தஹஜ்ஜத்துடைய நேரம் மிகச்சிறந்த ஒரு நேரம். நாம் துஆக்கள் கேட்க வேண்டுமா? இந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் தஹஜ்ஜத்துடைய அந்த 2 ரக்காத்துக்களையும் தொழுதுவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்வான். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஹஜ்ஜத்துடைய நேரம் அல்லாஹ் கீழ்வானுக்கு இறங்கி வருவதாகவும் தன்னுடைய அடியார்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? என்னிடம் உதவி தேடக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா? என்னை அழைக்கக்கூடியவர்களுக்கு பதில் வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் உதவி தேடுபவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் கீழ்வானுக்கு வந்து கூறுவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நேரம் தஹஜ்ஜத்துடைய நேரம். ஏனென்றால் எல்லா மக்களும் உறங்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் யார் அல்லாஹுக்காக எழுந்து அந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்களோ அல்லாஹ் அவரை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றான். அவர்களுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நேரம், சிறந்த தொழுகை இந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபர்லான ஐவேளை தொழுகை இருக்கின்றது. ஃபஜ்ர், லுஹர், அசர், மக்ரிப், இஷா இந்த ஐவேளை தொழுகைக்கு பின்னால், ஃபர்லான இந்த ஐவேளை தொழுகைக்கு பின்னால் இருக்கின்ற அடுத்த மிகச்சிறந்த தொழுகை தஹஜ்ஜத்துடைய தொழுகை என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் நாம் இந்த சூறாவை 70 தடவை ஓதுவோம். அல்லாஹ்வினுடைய சிஃபத்துக்களையும் அல்லாஹ்வினுடைய அந்த தன்மைகள் 5 தன்மைகளை கூறக்கூடிய மிகச்சிறந்த சூரா, அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான சூரா, சூரத்துல் இஹ்லாஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த ஒவ்வொரு வார்த்தையினுடைய பொருளை உணர்ந்து நாம் ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவான். இந்த ஒவ்வொரு வார்த்தையினுடைய பொருளையும் உணர்ந்து ஓதுவோம். அல்லாஹ்வினுடைய சிஃபத்துக்களை கூறக்கூடிய மிகவும் அற்புதமான வார்த்தைகள். குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவன், அஹத் அவன் ஒருவன், அல்லாஹு ஸமத். ஸமத் என்றால் தேவையற்றவன். அதாவது அல்லாஹு ஸமத் அவன் யாரிடத்திலும் எவரிடத்திலும் தேவையற்றவன். லம் யலித் வலம் யூலத் எவராலும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை, எவரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் அவனுக்கு நிகராக வேறு எவரும் இல்லை என்று பொருள்படக்கூடிய அல்லாஹ்வினுடைய இந்த 5 சிஃபத்துக்கள். அல்லாஹ் ஒருவன், அதே போன்று எவரிடத்திலும் தேவையற்றவன், எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை, அதே போன்று அவனுக்கு நிகராக வேறு எவரும் இல்லை. இந்த 5 சிபத்துக்களை உள்ளடக்கிய மிகச்சிறந்த ஒரு சூரா. குர்ஆனின் 1/3 ஒரு பகுதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்த சூரா. இந்த சூறாவை இமாம்கள் பல எண்ணிக்கை அளவு குறிப்பிடுகிறார்கள். அதாவது அந்த எண்ணிக்கையின் அளவு நாம் ஓதினால் ஒவ்வொரு விதமான தேவைகளுக்கும் அது நிவாரணியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடிப்படையில் இதனை ஓதி தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறார்கள். இவ்வாறு நாம் இந்த சூறாக்களை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். அந்த அளவுக்கு சிறந்த இந்த சூரத்துல் இஹ்லாஸை நாமும் நேசிப்போம். அல்லாஹ் நம்மையும் நேசிப்பான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.